குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் டிஎன்சிஆர்டியோட கைனமேட்டிக்ஸோட சாப்டர் நான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 2 நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோஷனின் 1, 2 and 3 டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் என்னென்னு லாஸ்ட் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த மோஷன் ஆஃப் பாடிஸ் பற்றி தான் பேசுகிறேன். பட் வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். அதில் வந்துட்டு எதனால் மோஷன் நடக்குது அப்படிங்கிற அந்த காசை வந்துட்டு அது சொல்லாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ மோஷன் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்படி வரும். அதாவது எக்ஸு ஒய் இசட்னு உங்களுக்கு மொத்தம் 3 ஆக்சஸ் உங்களுக்கு வருது இல்லையா. இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு when these coordinates change with time then the particular set in motion. அதாவது இந்த XYZல இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு எப்போயாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒருவேளை அந்த பார்ட்டிக்கல் மோஷனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்குன்னு 3மே தான் சேஞ்ச் ஆகணுமானா கிடையாது. ஏதாச்சும் 1 இல்லை ஏதாச்சும் 2 இல்லை 3மே கூட சேஞ்ச் ஆகலாம். ஒரே ஒரு ஆக்சஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சு, தட் இஸ் 1 டைமென்ஷன். 2 ஆக்சஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா 2 டைமென்ஷன். அப்போ 3 சேஞ்ச் ஆச்சுன்னா எஸ் கரெக்ட் தான் 3 டைமென்ஷன். இப்போ 1 டைமென்ஷன் என்னென்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது மோஷன் இன் 1 டைமென்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெக்டிலினியர் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கார் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, 3 கிலோமீட்டரில் இருக்குது. இப்படி போகும்போது ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போகுது வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இதுங்கிறது உங்களுக்கு எக்ஸஸில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, வேறு எங்கேயும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக? ஸோ அப்போ இது என்னது, இது லீனியர் மோஷன். அந்த எக்ஸ் ஆக்சஸில் மட்டும்தான் அந்த சேஞ்ச் வர்றதுனால தட் இஸ் லீனியர் மோஷன். நெக்ஸ்ட் வி ஆர் கமிங் டு அது எக்ஸாம்பிள் they have given you motion of a straight. இப்போ உங்களுக்கு ரயில்வே ட்ராக் உங்களுக்கு இந்த தண்டவாளம் உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று an object falling freely under gravity close to earth. அதாவது ஏர்த்துக்கு க்ளோஸ் தான் அந்த கிராவிட்டி. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் மேலே தூக்கிப்பட்டு அது என்ன, அது அப்படியே கீழே கரெக்டாக வருது இல்லை, அப்போது ஸ்ட்ரெயிட்டாக வரதுனால தட் இஸ் 1 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 டைமென்ஷன் உங்களுக்கு என்னது, இப்போ இந்த XYZல இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் 2 சேஞ்ச் ஆகணும், 2 ஆஃப் த 3, அதாவது 2 சேஞ்ச் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ரெக்டாங்குலர்லாம் என்னது உங்களுக்கு, இப்போ 2 டைமென்ஷனாக இங்கே லென்த் வரும், இங்கே லென்த் வரும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த லென்த் அண்ட் பிரெத்தில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போது நான் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன், இசட் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, இப்போ எக்ஸுங்கிறது இங்கே இருக்கணும்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா வந்துட்டு இப்போது இசட் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, அப்போ எக்ஸஸ்ங்கிறது இங்கே தான் இருக்கும். பட் உனக்கு சேஞ்சுங்கிறது இங்கேயே நடந்ததுன்னா உனக்கு என்ன பண்ணலாம், அது உனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே வந்து உன்னுடைய புக்கு இருக்குது, பூச்சி இருந்தால் நான் உனக்கு என்ன பண்ணணும், அந்த பூச்சி இப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அது வந்துட்டு இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பூச்சி என்ன, அது இங்கே மேலே இப்போது அந்த பூச்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கும்போது இங்கே அந்த பூச்சி வந்துன்னா உனக்கு என்ன ஆகும், அந்த பூச்சி இப்படியே வந்துட்டு திரும்ப இப்படியே போகுமே தவிர அந்த பூச்சி இங்கே கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஒரு கேரம் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரம் போர்டு காயின்ஸ் அடித்தா இப்படி தான் இந்த கேரம் போர்டு இருக்குமே தவிர நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கேயே அடித்து இங்கேயே தான் விளையாடுமே தவிர அந்த கேரம் போர்டு காயின்ஸ் இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மோஷன் ஆஃப் அ காயின் ஆன் அ கேரம் போர்டு. ஸோ ஒரு கேரம் போர்டில் அந்த காயின் மோஷன் ஆகிறதும் அண்ட் அதே மாதிரி அந்த இன்செக்ட் வந்துட்டு அந்த ஃப்ளோரில் க்ரால் ஆக தவழுது இல்லையா, அந்த 2 விஷயமே வந்துட்டு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்தது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் என்னது, 3 ஆக்சஸுமே சேஞ்ச் ஆகணும். அதாவது எந்த ஒரு மோஷன் நடக்கும்போதும் அந்த 3 கோஆர்டினேட்ஸும் உனக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் மோஷன் இன் 3 டைமென்ஷன்ஸ். அதாவது பேர்ட் ஃப்ளையிங் இது ஸ்கை, அதாவது பறவைங்கிறது எப்படி வேணால் பறக்கலாம். அண்ட் ஒரு கேஸ் மாலிகுல், அந்த கேஸ் என்ன பண்ணலாம், ஒரு கேஸில் அந்த மாலிகுல் எப்படி வேணாலும் பண்ணலாம். அண்ட் கைட் ஒரு நல்ல புயல் அடிக்குதுன்னா என்ன பண்ணலாம், நல்லா காற்றடிக்கும் போது அந்த காத்தாடி எப்படி வேணாலும் பறக்கலாம். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நவே உங்களுக்கு எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெக்டார் அப்படின்னா என்ன, மேக்னிடியூட் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் நல்லா எடுத்தாலே அது உங்களுக்கு 2 விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று வெக்டார் அப்படின்னு. வாட் இஸ் அது ஸ்கேலார், இது இன்னும் நீங்கள் தெரியும், ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இன் பை ஸ்கேலர் அண்ட் வாட் இஸ் இன் பை வெக்டார். அதில் உங்களுக்கு 2 விஷயம் இருக்கும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதெல்லாம் நம்ம என்னன்றது பார்க்கலாம். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனா அது வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் சொல்லுவோம். என்ன மேக்னிடியூட் என்னன்னா அதோடைய அளவு. இப்போ 10, 15, 20 இந்த மாதிரி ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பரை வச்சு ஒரு அளவு வச்சு உனக்கு சொல்லிச்சுன்னா தட் இஸ் மேக்னிடியூட் சொல்லுவோம். அப்போ வந்து இப்போ இந்த ஸ்கேலார் அப்படிங்கிறது வெறும் மேக்னிடியூடை மட்டும் வச்சு சொல்லும். அதில் உங்களுக்கு நம்பர் தான் இன்வால்வ். இப்போ டிஸ்டன்ஸ்னால் 10 கிலோமீட்டர், மாஸ்னால் 10 kg, டெம்பரேச்சர்னால் 10 Kelvin, ஸ்பீட்னா 10 மீட்டர் பர் செகண்ட், அண்ட் எனர்ஜினா என்னது, எனக்கு 10 ஜூல் அப்படின்னு தான் என்ன சொல்கிறேன், அந்த மேக்னிடியூட்டை மட்டும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அப்போது அது ஸ்கேலார். இதே வெக்டார் அப்படின்னா என்னது, மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் அதே சேம் டைரக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
தே ஹேவ் கிவன் நியூ ஃபோர்ஸ். அப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எந்த பக்கம் கொடுக்குறேன், நார்த்தை நோக்கி நான் கொடுக்குறேன். வெலாசிட்டி நான் 10 மீட்டர்/செகண்டில் போனேன் நார்த் நோக்கி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பாத் இருக்குது, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, இங்கே இந்த இடத்துல போய் ரீச் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியும் போய் ரீச் பண்ணலாம், இப்படியும் போய் ரீச் பண்ணலாம், இப்படியும் போய் ரீச் பண்ணலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் ஷார்ட்டஸ்ட், அதாவது நீங்கள் இப்படி போனால் உங்களுக்கு என்ன, உங்களால் ஷார்ட்டஸ்ட்டாக போய் ரீச் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ஈஸியாக போய் ரீச் ஆகலாம் இல்லையா. அப்போது அதை பற்றி சொல்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த டைரெக்ஷனில் நோக்கி இந்த ஸ்பீடில் நடத்தினா என்னால் ரீச் பண்ண முடியும். வெக்டார், அக்ஸலரேஷன், பொசிஷன் வெக்டார், அக்ஸலரேஷன், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான். அண்ட் அதுக்கு அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார், வெக்டாருடைய மேக்னிடியூட் அளவு. த லென்த் ஆஃப் அ வெக்டார், அதாவது இந்த வெக்டாரோடைய அந்த லென்த்தை பற்றி சொல்கிறது தான் உங்களுக்கு என்னதுன்னா மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார். அது எப்பயுமே லென்த் அப்படிங்கிறது எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த வெக்டார் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணலாம், மேக்னிடியூட் நான் என்ன பண்ணலாம், இன்னொரு பேரும் வச்சு சொல்லலாம். தட் இஸ் நாம் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், அந்த மேக்னிடியூட்டை நான் சொல்லலாம். ஃபார் அ வெக்டார் A, the magnitude of or norm is denoted by modulus of A or simply A. ஸோ அந்த ஏங்கிறது எப்பவுமே பாசிட்டிவில் இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம், மாடுலஸ்லேயே வச்சு சொல்லலாம், இல்லை நான் நார்மலாகவே நான் சொல்லலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார், அதில் உங்களுக்கு ரெண்டு மூணு டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு, இதுவும் சேமாக இருக்கணும், அதோட மெஷர்மெண்ட் சேமாக இருக்கணும். அண்ட் they are said to be equal when they have magnitude, same magnitude. இப்போ இது 10 இருந்துச்சு, இதுவும் 10 இருக்கணும். அண்ட் இது இந்த டேரக்ஷனில் போச்சா, இதுவும் இதே டேரக்ஷன் போகணும். அப்போது மேக்னிடியூடு சேமாக இருக்கணும், டேரக்ஷன் சேமாக இருக்கணும். அண்ட் ரெப்ரசன்ட் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டுமே மீட்டரில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே கிலோகிராமில் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது நம்ம ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கொலீனியர் வெக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வாட் இஸ் meant by கொலீனியர் வெக்டார்? இப்போ உங்களுக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு இப்போது ஈக்குவல் வெக்டாரில் மொத்தம் 2 வெக்டார் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஈக்குவல் வெக்டார், அது ஃபஸ்ட்டு பார்ட். இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா யூனிட் வெக்டார். இப்போ இந்த ஈக்குவல் வெக்டாரில் உங்களுக்கு கொலீனியர் வெக்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. கோலீனியர், நீங்கள் குவாட்ரேட் ஜாமெட்ரியில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரே லைனில் வந்துட்டு ஒரே அந்த பாயிண்ட் வந்துட்டு 2 இடத்துல இருக்கணும், கரெக்டாக. ஏன்னா ஒரே ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு ஒரே லையாக இருக்கணும். அதுதான் நம்ம கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. அது எப்படி சொல்கிறாங்கிறது கவனிங்க. பேரல் வெக்டார்ஸுங்கன்னா என்னது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகணும், இப்படி போயிட்டே இருக்கணும். தட் இஸ் தி பேரல் வெக்டார்ஸ் இல்லையா. அப்படி பேரல் வெக்டார்ஸில் இருக்கும்போது அந்த ஆங்கிள் பிட்வீன் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி ஒரு லைன் போகுது, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, இப்படி ஒரு லைன் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இதில் கூட இது தனித்தனியாக தானே இருக்குது. பேரலாக இது பக்கம் இது பாட்டு போயிட்டு இருக்குது, அது பாட்டு அது போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ இது இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகும், இதில் உங்களுக்கு ஆங்கிள் மெஷர் பண்ண முடியாது, அப்படி வரும். அப்போ அது 0 டிகிரி, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி 0 டிகிரி வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் பேரல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி பேரல் வெக்டார்ஸ்னால் அது 90 டிகிரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது இப்படி போகுது, இது இப்படி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வரும், கரெக்டாக. ஏன்னா இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் வருது. அப்போது இதோடைய ஆங்கிள் வந்துட்டு 180 டிகிரி. ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷனில் போச்சுன்னா உங்களுக்கு 180 டிகிரி வருது. சேம் டேரெக்ஷனில் ஆப்போசிட் டேரெக்ஷனில் அந்த பக்கம் போது இங்கே உங்களுக்கு என்ன ஆகுது, சேம் டேரெக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இது ஆக்ட் ஆகுது. அதாவது இதுவும் இப்படி போகுது, இதுவும் இப்படி போகுது. அப்போ உங்களால் இந்த ஆங்கிள் என்ன பண்ண முடியாது, உங்களால் மெஷர் பண்ண முடியாது. மெஷர் பண்ணணும் உங்களுக்கு 0 டிகிரி தான் வரும், கரெக்டாக. ஏன்னா சேம் டேரெக்ஷனில் போகுது. பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேரெக்ஷனில் போனால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஆங்கிளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி ஒரு லைன் குறுக்கிறதா தான் நீங்கள் உங்களால் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ஆங்கிள் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ரெண்டுமே ஒரே பக்கம் போச்சுன்னா உங்களால் ஆங்கிளே ஃபைன் பண்ண முடியாது. தட் இஸ் 0 டிகிரி. புரியுதுங்களா. அண்ட் அதுக்கு அடுத்தது யூனிட் வெக்டார். யூனிட்னாலே என்னது, ஒன்று தான். அப்போது 1 அப்படின்னு வரணும். அது வெக்டார் டிவைட் பை இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் a யூனிட் வெக்டார். அதாவது ஒரு வெக்டார் வந்துட்டு அதோடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணோம்னா தட் இஸ் யூனிட் வெக்டார். The unit vector for A vector is denoted by A cap or A hat. It has a magnitude equal to unity R1. அதாவது இந்த A cap இருக்கு இல்லையா, அந்த A capோட அந்த மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கும், 1 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போது ஒரு வெக்டார் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே இருந்து அதான் ஒரு பொருள் செலுத்துகிறேன். இப்போ இவ்வளோ தூரம் நான் செலுத்துகிறேன் அப்படின்னா, ஃபார் ஒரு ஏவுகணையாக இருக்கலாம், சேட்டலைட்டாக இருக்கலாம், செலுத்துகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதோட யூனிட் பார்க்கணும். அப்போ அதாவது இங்கேருந்து இது இருக்குது, அதோட யூனிட் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது, இந்த பக்கம் நான் செலுத்தினா அது எப்படி இருக்கும், இந்த பக்கம் செலுத்தினா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் செக் பண்ணுறேன் இல்லையா. அதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக அதோட யூனிட் வச்சு நான் செக் பண்ணுறேன். அது இந்த டைரெக்ஷனில் போகுது, அது இப்படி போகுது இல்லையா, தட் இஸ் யூனிட் வெக்டார். கரெக்டாக இந்த யூனிட் வெக்டாரில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை நாம் எப்படி சொல்லுவோம்னா ஏ கேப் இல்லை ஏ ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஏ கேப் அப்படிங்கிறது ஏ வெக்டார்
டிவைடட் பை ஏ இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஏ வெக்டார் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் இன்டூ ஏ அப்படின்னு எடுத்தாமா. தஸ் we can say that the unit vector specifies only the direction of the vector quantity. இந்த யூனிட் வெக்டாருங்கிறது அந்த வெக்டார் குவான்டிட்டி எந்த பக்கம் போகுதோ டேரக்ஷன் உங்களுக்கு சொல்கிறது இந்த யூனிட் வெக்டார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். இந்த ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் பேரே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்னன்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஜே கேப் இருக்குது, கே கேப் இருக்குது. இது மூணுத்துக்கும் கேப்னால என்னது, அது கண்டிப்பாக வந்துட்டு யூனிட் வெக்டாராக தான் இருக்கும். கரெக்டாக. அப்போது இந்த ஐ கேப் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ் டினோட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஜே கேப் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸ், கே கேப் அப்படிங்கிறது இசட் ஆக்சஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு இப்போது உங்களுக்கு இப்படி வர பட்சத்தில் ஏதோ ஒரு 90 டிகிரியில் இருக்குது. இல்லை வந்துட்டு இப்படி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இது ரெண்டும் 90 டிகிரியில் வரும். கரெக்டாக. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ண இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வச்சாலும் உங்களுக்கு 90 டிகிரியில் அட்லீஸ்ட் இந்த ரெண்டுத்தில் இந்த 3 இதில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏதாச்சும் 2 விஷயம் உங்களுக்கு 90 டிகிரியில் வந்துச்சுன்னா இந்த இது நம்ம என்ன சொல்லலாம், ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். அதாவது they have given here 2 vectors which are perpendicular to each other. அதாவது 2 வெக்டார் அதுக்கே பர்பண்டிகுலராக இருந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், அது வந்துட்டு ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அண்ட் அதுக்கடுத்து we are moving to addition of vectors. addition of vectors அப்படிங்கிறது என்னது, 2 வெக்டார் நான் ஆட் பண்ணுறேன், அதான் என்ன சொல்கிறாங்கன்னா addition of vectors அப்படின்னு சொல்கிறாங்க. since vectors have both magnitude and the direction they cannot be added by the method of ordinary algebra. இப்போ நமக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரா வச்சு நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூட் அதுக்குன்னு ஒரு அளவும் இருக்குது அண்ட் அதுக்குன்னு ஒரு டேரக்ஷனும் இருக்குது. ஸோ நம்மளால் ஆர்டினரி அல்ஜிப்ரா வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெக்டார்ஸ் கேன் பி ஜாமெட்ரிக்கலி ஆடட். ஸோ ஜாமெட்ரிக்கலி ஆர் அனாலிட்டிக்கலி நம்ம என்னால் ஆட் பண்ண முடியும். தட் இஸ் வெக்டர் அல்ஜிப்ரா. இது நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க கூடிய சீக்கிரத்தில் 11th and 12th சேனலில். ஸோ நீங்கள் அங்கே வந்து இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்பீங்க. பட் ஃபிசிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் உங்களுக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், இன்னொன்று வந்துட்டு பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன, இப்போ உங்களுக்கு ஏ வெக்டார் ஒன்று இருக்குது, பி வெக்டார் ஒன்று இருக்குது. they have shown here. இப்போ உங்களுக்கு ஏ வெக்டார் அப்படிங்கிறது என்னது, இது ஹெட் ஆரோ இங்கே காட்டுது, தட் இஸ் ஹெட் சொல்லுவோம், இது டெயில் சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு ஹேரோ ஹெட் இங்கே காட்டுது, அப்போ இது ஹெட் இது டெயில் இல்லையா. ஸோ இது ஏ வெக்டார், அது பி வெக்டார். இப்போ டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் ஆஃப் தி வெக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், வி அப்ளை தி ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் as follows. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏ வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது அண்ட் பி வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரிசல்டன் வெக்டர் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்து ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன் வெக்டர் கிடைக்கும். நான் எதுவும் ஜாயின் பண்ணுறேன், உன்னோட ஹெட்டையும் ஒன்றுத்துக்கோட ஹெட் டெய்லையும். கரெக்டாக. ஏன்னா உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இப்படி தான் இருந்தது. அப்போது நான் ஒன்றோட டெய்லை ஜாயின் பண்ணணும் அண்ட் இன்னொன்னோட ஹெட்டை ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும். தட்ஸ் வாட் they have given you here. To explain further, the head of the first vector is connected to the tail of the second vector. சரியா. ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய ஹெட்டையும் செகண்ட் வெக்டாரோட டெய்லை நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஆர் வெக்டார் கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். சரிங்களா. தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டார் கூட அது ஆங்கிள் என்ன பண்ணுறேன், தீட்டா அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். தென் ஆர் வெக்டார் இஸ் தி ரிசல்டன்ட் வெக்டார் கனெக்டிங் டு த tail of the first vector and the head of the second vector. The magnitude of r vector is given geometrically. இந்த ஜாமெட்ரியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லைன் என்னது OQ இல்லையா. அப்போ இந்த லைன் தான் வந்துட்டு நான் ஜாமெட்ரிக்கில் என்ன பண்ணுறேன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். and the direction of the resultant vector is the angle between r vector and a vector. அதாவது இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, இந்த டைரக்ஷன் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஆர் வெக்டாருக்கும் அண்ட் இந்த ஏ வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆங்கிளை வச்சு தான் அதுக்கான டைரக்ஷன் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்னது, இந்த லைன் ஓ கியூ அப்படிங்கிறது, ஏ வெக்டாருங்கிறது ஓபி ப்ளஸ் பி வெக்டார் அப்படிங்கிறது பிபி. அதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, they have given you OQ வெக்டார், தட் இஸ் OQ வெக்டாருங்கிறது இது, தட் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் ப்ளஸ் PQ வெக்டார். தட்ஸ் வாட் they have given here. இப்போ வந்து இப்போ அவங்க 2 விஷயம் ஃபைன் பண்ணோம். ஒன்று எடுத்து மேக்னிடியூட் ஃபைன் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் டேரக்ஷன் ஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவங்க மேக்னிடியூட் ஃபைன் பண்ணுறாங்க. மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா the magnitude and angle of the resultant vector are determined as follows. அந்த மேக்னிடியூட் அவங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா they have given you இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா you already have this. இப்போ உங்களுக்கு என்ன இந்த ஓபி இருக்கு இல்லையா, இந்த ஏ வெக்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் இருக்கிறத அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதான் அந்த டாட்டட் லைன் இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷயம். அண்ட்
இப்போது அவங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகணும், அவங்க இந்த பக்கமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக? தட் இஸ் அவங்க இந்த பக்கம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண அவங்க என்ன பண்ணணும், இந்த பக்கமும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க இந்த பக்கம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பக்கமும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கும் உள்ள ஆங்கிள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறாங்க. அண்ட் இந்த இதுக்கும் அவங்க தீட்டா அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க. தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் ஹியர். கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிஎன், அதாவது ஏபிஎன்னுங்கிறது இந்த ட்ரையாங்கிள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு which is obtained by extending the side OA to ON. அதாவது இந்த OA அப்படின்ற சைடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ON வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏபிஎன் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிஎன் அப்படிங்கிறது என்னது, இங்கே ஏபிஎன் அப்படிங்கிறது தட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ காஸ் தீட்டா அவங்க எடுக்கிறாங்க. காஸ் தீட்டாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தட் இஸ் adjacent side by opposite side. adjacent side which is divided by hypotenuse. கரெக்டாக என்ன, காஸ் தீட்டாங்கிறது adjacent side which is divided by hypotenuse. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹைப்போடென்யூஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். இந்த ரைட் ஆங்கிள் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இதுதான். அப்போ இது ஹைப்போடென்யூஸ். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு, தட் இஸ் ஆப்போசிட் சைட். அப்போ இந்த ரிமைனிங் தான் உனக்கு அட்ஜசன்ட் சைடு. அப்போ உனக்கு அட்ஜசன்ட் சைடுங்கிறது என்னது, ஏஎன் விச் இஸ் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ்ங்கிறது பி வெக்டார். அப்போது ஏன் டிவைடட் பை பி. அப்போ ஏன்றது நம்ம என்ன பண்ணலாம், பி இன்டூ காஸ் தீட்டா. அண்ட் சைன் தீட்டா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட்டுங்கிறது இது, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சைன் தீட்டாங்கிறது இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎன் விச் இஸ் டிவைடட் பை பி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பிஎன்னோட வேல்யூ பி சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஏஎன்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன், பி காஸ் தீட்டா. அண்ட் அதே மாதிரி பிஎன்னோட வேல்யூ பி சைன் தீட்டா நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம், ஃபார் ட்ரையாங்கிள் ஓபிஎன், அதாவது ஓபிஎன் அப்படி இஸ் நத்திங் பட் ஓபிஎன் மொத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இங்கே தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போது ஆப்போசிட் சைடு என்னது உங்களுக்கு, ஓஎன் தான், ஓபி தான். அப்போ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர்னு எடுக்கலாமா. ஸோ அவங்க தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். இப்போ ஓபிங்கிறது தான் என்னது, ஓபி இஸ் நத்திங் பட் ஆர். கரெக்டாக அந்த ஓபிங்கிறதும் ஒன்று தான், ஆர் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ என்ன பண்ணுங்க, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎனுக்கு வேல்யூ இருக்கா இங்கே, ஓஎன் அப்படிங்கிறது என்னது ஃபுல்லாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை என்ன பண்ணலாம், ஓஏ ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா. அப்போ இந்த ஓஏக்கு ஏ வெக்டார் வேல்யூ வரும். அண்ட் ஏஎன்னுக்கு பி காஸ் தீட்டான்ற வேல்யூ வரும். அதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பிஎன் ஸ்கொயர். பிஎன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு, பிஎன் ஸ்கொயருங்கிறது பி சைன் தீட்டா. அப்போது பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா, பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி காஸ் தீட்டா. அப்புறம் உங்களுக்கு என்ன, இந்த பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ உங்களுக்கு நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் அப்படியே வருது, பி ஸ்கொயரில் இங்கே பி ஸ்கொயர் காஸ் தீட்டா இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். இங்கே உங்களுக்கு 2ab காஸ் தீட்டா வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா உங்களுக்கு 1 கிடைக்கும். கரெக்டாக. அப்போ திரும்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு 1, திரும்ப உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 2ab காஸ் தீட்டா இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆர் ஸ்கொயரில் இந்த ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், ஸ்கொயர் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்துட்டு அதான் என்னது, இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருடைய மேக்னிடியூட் அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்டை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர் கிடைக்கும். அந்த ஆரோட வேல்யூ தான் என்னது, அந்த வேல்யூ. அண்ட் அதுக்கு டேரக்ஷன் ஃபைன் பண்ணும்போது, டேரக்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே எடுத்த வித்து யூஸ் பண்ணலாம். ஹியர் ஆர் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர் கிடைக்கும். இல்லையா, நான் திரும்ப அதை எடுத்துக்கிறேன். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அந்த இது அப்படியே நான் எடுத்து பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இஃப் ஆர் வெக்டார் மேக்ஸ் an angle ஆல்ஃபா வித் ஏ வெக்டார், அதாவது இந்த ஆர் வெக்டார் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது, இந்த ஏ வெக்டாரோட ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் உனக்கு என்ன பண்ணுது, மேக் பண்ணுது இல்லையா. அப்போ என்ன பண்ண, tan ஆல்ஃபா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். கரெக்ட். அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது உங்களுக்கு, இந்த பக்கம் பாருங்கள், NBN. கரெக்டா. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடுங்கிறது என்னது, ON. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க, BN பை ON. BNங்கிறது BN தான், ONங்கிறது திரும்ப OA ப்ளஸ் ON. BN நான் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு, BN இஸ் சைன் தீட்டா. அண்ட் அதே மாதிரி ONக்கான வேல்யூ தான் they have given you, அதாவது என்னது, A ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இங்கே நம்ம ஏற்கனவே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், A ப்ளஸ் பி காஸ் தீட்டா. அதை அப்படியே எடுத்து இங்கே பண்ணிக்கோங்க, இங்கே எழுதிக்கோங்க. இப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ தான் உங்களுக்கு தேவை. அப்போ ஆல்ஃபா இந்த பக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, tan இந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு
tan இன்வர்ஸாக மாறிடும். அண்ட் அதே b sin தீட்டா ப்ளஸ் a ப்ளஸ் b காஸ் தீட்டா உங்களுக்கு என்ன ஆகிடும், அதே மாதிரி கிடச்சிரும். ஸோ இதோட உங்களுக்கு இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.